ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் சுகமான மரண தண்டனை. அது எப்படி சுகமான இல்லைன்னா இரக்கமான மரண தண்டனைங்கிறது சாத்தியம்ங்கிறத நீங்க கேட்கலாம். ஏன்னா அமெரிக்கால இந்த ஒரு விஷயத்த போன வாரம் நடத்தியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த வாரம் வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அகம் நெட்வொர்க். திஸ் இஸ் யுவர் காமன் மேன்ஸ் வியூ. மரண தண்டனைங்கிற ஒரு விஷயம் தப்புங்கிறத இந்த உலகம் பல இடங்கள்ல உறக்க சொல்லிட்டு இருக்கு. ஐநா மனித உரிமைகள் ஆணையம், உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையம் எல்லாமே மரண தண்டனை ஒரு விஷயமா, நம்ம குற்றத்துக்கு ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தண்டனை ஆகுமா, அது கரெக்டா இருக்குமா அப்படின்றத உலகம் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான மரண தண்டனைகளை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரிப்பட்ட நாடுகள் தூக்கு தண்டனையும், அமெரிக்கா மாதிரிப்பட்ட நாடுகள் தூக்கு தண்டனையை தாண்டி அவங்களோட உடம்புல விஷ ஊசிகளை செலுத்தி மனுஷங்களை தண்டனைப்படுத்துறதும், சவுதி அரேபியா மாதிரிப்பட்ட நாடுகள் அவங்க தலைகளை வெட்டுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த விஷயங்களை கரெக்டு தப்புன்றத பேசுறதுக்கு அடுத்தபடியா நேற்று போன வாரம் ஒரு ஒரு மனுஷனை அவர் பண்ண கொலை குற்றத்துக்காக வேண்டி நைட்ரஜன், சுத்தமான நைட்ரஜனுக்காக காத்த ஆக்சிஜனுக்கு பதிலாக கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இது ரொம்பவும் தப்பான விஷயம்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அமெரிக்காவை சேர்ந்த சார்ல்ஸ் செனட் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் மனைவிக்கு பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போடுறாரு. அவங்க மனைவியோட பேரு எலிசபெத் செனட். அந்த இன்சூரன்ஸ் தொகை பெருசா இருக்கிறதுனால அவங்கள கொலை பண்ணா அந்த காசு நமக்கு கிடைக்குன்ற ஒரு ஆசைக்காக வேண்டி அவரோட ஃப்ரெண்ட் யூஜின் ஸ்மித் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு பெரிய தொகை கையில கொடுத்து என் மனைவியை கொலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த யூஜின் ஸ்மித் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த எலிசபெத் செனட்டை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண உடனே சார்ல்ஸ் செனட் இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும், போலீஸ் இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரு தற்கொலை பண்ணி செத்துறாரு. அவர் இறந்த உடனே போலீஸ் யூஜினை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. 2010ல அவரோட ஃப்ரெண்டு அவரு ரெண்டு பேருக்குமே மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. தூக்கு தண்டனை அதுக்கப்புறம் அது விஷ ஊசி போட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு போடுறாங்க. அவரோட கூட்டாளிக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவர் இறந்துடுறாரு. 2022ல இந்த யூஜின் ஸ்மித் மேல ஒரு விஷ ஊசி போட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது அவர் இறக்கல. ஏன்னா அவரோட உடம்புல அந்த நர்வ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. டாக்டர்ஸ் திணறி இருக்காங்க. நீங்களே இந்த பிக்சர்ல பார்க்கலாம். யூஜின் கைதாகும் போது 2010ல இருக்காரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப வயசானவரா, கொஞ்சம் கூட வெயிட் போட்டு அவரோட உருவம் பெரிய அளவுல மாறுபட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த விஷ ஊசி அவருக்கு செலுத்துறதுக்கு நரம்புகளை தேடும்போது அவங்களால அதை தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த தண்டனை நிறைவேற்றப்பட முடியாம தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, யூகே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் இந்த ட்ரக்ஸை இன்ஜெக்ஷன்ல செலுத்துறத தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு போடுறாங்க. நீங்க இந்த பேரை நல்லா கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபைசர்ங்கிறது என்னது? ஃபைசர்ங்கிறது கோவிடுக்கு மெடிசின் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, கோவிடுக்கு மெடிசின் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் லாஸ்டா இந்த மெடிசினை இந்த உலகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அவங்களும் என்ன முடிவு போடுறாங்க, இதுக்கு மேல நாங்க இந்த மெடிசினை நாங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இது சொசைட்டிக்கு எதிரானதுன்னு ஒரு முடிவுக்கு அவங்களும் ஸ்டாப் பண்றதுனால இந்த மெடிசின்ஸ் கரெக்டா நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த மெடிசின்ஸால நம்ம கரெக்டா கைதிகளை எப்படி கொலை பண்ண முடியாது. இந்த மெடிசின்ஸ்னால நம்மளால கரெக்டான ஒரு தண்டனை யாரும் கொடுக்க முடியாதுன்றதுனால யுஎஸ் கவர்மெண்ட் ஒரு முடிவு போடுறாங்க. அதுதான் இந்த நைட்ரஜன் கொலை, இந்த நைட்ரஜன் தண்டனை. 2023ல யுஎஸ் உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவு போடுறாங்க. அது இவருக்கு நம்ம நைட்ரஜன், சுத்தமான நைட்ரஜன் கேஸை கொடுத்து நம்ம இவரை இவருக்கான தண்டனை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற முடிவு போடுறாங்க. அதன்படி இந்த குற்றவாளி ஒரு அறையில, ஒரு ரூம்ல கட்டி வைக்கப்படுவாரு. கட்டி வச்சப்பட்டு ஆக்சிஜனுக்கு பதிலாக அவருக்கு மூச்சுக்குழல் வழியா சுத்தமான நைட்ரஜன் கேஸை அவங்க செலுத்துவாங்க. இப்படி செலுத்தும் போது அவர் மூச்சு திணறி இறப்பாரு. இதனால வலிகள் குறைவா இருக்கும் அப்படிங்கறதுதான் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதமா இருக்குது. ஆனா இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடியவங்க இந்த நைட்ரஜன் கேஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாஸ்க் விலகினாலும் இல்லைன்னா இந்த மாஸ்க் லீக் ஆகக்கூடிய ஏதாவது, இந்த மாஸ்க் இல்லைன்னா இந்த கேஸ் லீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் என்ன நடக்கும்னா, அந்த ரூம்ல, அந்த அறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரலாம். அதே நேரத்துல இந்த முயற்சி தோல்வியில் அடையலாம், இவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட முடியாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் யுஎஸ் கவர்மெண்ட், அந்த உச்ச நீதிமன்றம் இதுக்கு தயாரா இல்லை. அவங்க இதை ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கெடு கொடுக்குறாங்க. அதன்படி இவர் 22 நிமிஷத்துல இந்த கேஸ் செலுத்தப்பட்டு இறந்து போறாரு. மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் வோல்கர் ட்ரக் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்பவும்
கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வீடியோவில் வந்து அந்த மனுஷன் ரொம்ப வந்து துன்பப்படுத்தப்பட்டிருக்காரு, ரொம்ப துடிச்சிருக்காரு. அந்த 22 நிமிஷத்துல அவர் ரொம்ப மூச்சு திணறி தான் கஷ்டப்பட்டு இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் அதை பெருசா கண்டுக்கல. ஏன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்ட யாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் இறப்பாங்கன்றதுதான் வந்து அவங்களோட வாதமா இருக்கு. இருந்தாலும் உங்களோட இப்ப நீ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மரண தண்டனை தான் தீர்வா? இந்த மனித மிருகங்கள் நல்ல தெரியாம இப்ப காட்டுல வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் வந்து பசிக்காக வேட்டையாடுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா மனுஷங்களா இருக்கக்கூடியவங்க கூட இருக்கக்கூடிய மனுஷங்களையே பண தேவைக்காகவும் சில அவங்களோட சுயநல தேவைகளுக்காகவும் கொலை பண்றது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொலை பண்றது மட்டும் இல்ல, பல குற்றத்துக்கு தண்டனை மரண தண்டனையா இருக்கும்போது நமக்கும் ஒரு அது வந்து ஓகே இது சரிதான் சில இடங்கள்ல தோணுனா கூட இதுதான் சொல்யூஷனா? மரண தண்டனைக்கு புதுசா வித்தியாசமா சில தண்டனைகளை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றுறதுதான் இந்த உலகத்தோட புதிய உலகத்தோட கண்டுபிடிப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களை இதே மாதிரி புது வீடியோஸோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. See you soon.